சட்டுன்னு நம்ம பெண்களுக்கு ஈஸியாக நம்ம எளிமையாக ஒரு சமைச்சிட்டு சிம்பிளாக வெளியில் வர மாதிரி ஒரு ரெஸ்ட்டு நம்மளுக்கு வேணும்ல, அதனால் நம்ம எளிமையாக பண்ணுற மாதிரி ஒரு சாம்பார் சாதம் தாங்க. லஞ்ச் பேக்குங்க சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் விட்டுருங்க. அப்புறம் கடுகு, ஜீரகம், குண்டு மிளகா, சிவப்பு மிளகா போட்டு கருவேப்பிலையும் போட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்துலையும் போட்டுருங்க. தக்காளி பழத்தை போட்டு இருக்கிற காய்கறி என்னென்ன மீதி வீட்டில் இருக்கோ அத்தனையும் போட்டு நம்ம தொட்டுக்கலாம். இதுக்கு தேவையில்லைங்க, இது இருந்தாலே போகிறோம். அதுக்கு மீறி தொட்டுக்க வேணால் அப்பளத்தை இருக்கவே அப்பளத்தை பொரிச்சிக்க வேண்டியதுதான். அப்புறம் சாம்பார் பொடியை போட்டு மல்லித்தூளை போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எல்லா தூளையும் போட்டாச்சுங்க. போட்டு உப்பையும் போட்டு புளி தண்ணியை விட்டு கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் துவரம்பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அதாவது 1 டம்ளர் அரிசி 1/4 டம்ளர் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அது ஊறினதுக்கப்புறம் நான் ஒரு 3 விஷயம் நல்லா குழவா நல்லா அப்போ தான் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி போட்டு இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டிங்கன்னா கமன்னு அப்படியே மலைக்கும். அதுக்கும் அப்படியே சூடாக சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். நம்மளுக்கு ரெஸ்ட்டு வேணுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட முடிச்சிருங்க.